അങ്ങേയറ്റം വലിയ രാജ്യത്തെ ആകെ ഞെട്ടിച്ച ഒരു ദുരന്തമാണ്, വലിയ ദുരന്തമാണ് ഉണ്ടായത്. നമുക്കിപ്പോൾ അതിൻ്റെ വിശദാംശങ്ങളെല്ലാം തന്നെ അറിയാം. 39 പേരാണ് അവിടെ മരിച്ചത്, തിക്കിലും തിരക്കിലും പെട്ടിട്ട്. അതിൽ കുഞ്ഞുങ്ങളുണ്ട്, സ്ത്രീകളുണ്ട്. അങ്ങേയറ്റം വലിയ ദുഃഖമാണ് അവിടെ. എന്താണ് കാരണമെന്ന ചർച്ചകൾ നടക്കുകയാണ്. രാഷ്ട്രീയമായിട്ടുള്ള ചർച്ചകളിലേക്ക് ഇത് വികസിച്ചിട്ടുണ്ട്. ധനസഹായം നൽകുന്നത് പോലുള്ള വിവരങ്ങൾ വരുന്നുണ്ട്. അവിടെ ന്യൂസ് തമിഴാണ് ആദ്യഘട്ടത്തിൽ. അവർ നേരത്തെ തന്നെ വിജയുടെ പരിപാടി അവിടുത്തെ ഒരു വലിയ പ്രോഗ്രാം ആയതുകൊണ്ട് റിപ്പോർട്ട് ചെയ്യാൻ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. ദുരന്തമുഖത്ത് നിന്ന് ന്യൂസ് തമിഴിൻ്റെ പ്രതിനിധി രാജേഷ് ഞങ്ങൾക്ക് വേണ്ടി റിപ്പോർട്ട് തയ്യാറാക്കിയിട്ടുണ്ട്. അതിലേക്ക് நியூஸ் மலையாளம் நேயர்களுக்காக நாம் தற்போது காட்டக்கூடிய இந்த காட்சியிலே விஜயனுடைய பிரச்சாரம் நடைபெற்ற இடத்திலிருந்து வெறும் 20 மீட்டர் தூரம் 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இப்ப நாம இருக்கிறோம். இப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு காலணிகள், எவ்வளவு செப்பல்ஸ் சிதறி கிடக்கிறது என்பதை பாருங்கள். பல நூற்றுக்கணக்கான ஜோடி செப்பல்கள் சிதறி கிடக்கின்றது. அவர்கள் கொண்டு வந்த உடைமைகள் சிதறி கிடக்கின்றது. பெண்கள் கொண்டு வந்த அந்த ஹேண்ட்பேக் போன்றவை எல்லாம் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த இடமும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. காவல்துறை இந்த இடம் பாதுகாத்து தொடர்ந்து மேற்கொண்டு விசாரணை செய்வதற்காக கமிஷன் அமைத்திருக்கக்கூடிய நிலையில அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். ஒரு ஹேண்ட்பேக் இங்கே இருக்கின்றது. இது நேற்று யாரோ இங்க வந்த விஜயனுடைய பெண் ரசிகை ஒருவர் விட்டு சென்ற ஒரு ஹேண்ட்பேக் இது. இந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கின்றது. இந்த ஸ்பீக்கர் நாம் திரையில பார்க்கின்றோம். இந்த ஸ்பீக்கர் மேல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த ஸ்பீக்கர் மேல ஏறி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுபோன்று இந்த மரத்தின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இபி போஸ்டின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு 50,000 பேர் அளவுக்கு நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒரு நேச்சர் டிசாஸ்டர் என்று சொன்னால் கூட பரவாயில்லை, ஏதோ தெரியாமல் ஏதோ நடந்துவிட்டது என்று மனதை தேற்றிக் கொள்ளலாம். ஆனால் மனித தவறின் காரணமாக, சரியான முறையான திட்டமிடல் இல்லாததன் காரணமாக இப்படி ஒரு விஷயம் நடைபெற்றிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பச்சை குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் இன்னும் இந்த உலகத்தையே முழுதாக பார்க்கவில்லை. அந்த குழந்தைகள் இழந்து விட்டார்கள். அந்த குடும்பங்கள் கதறி துடிக்கின்றது. அவற்றையெல்லாம் விவரிப்பதற்கு நம்மிடம் வார்த்தையே இல்லை. நம்முடைய மனம் கணக்கின்றது. செய்தியாளராக இருந்தாலும் கூட நாமும் மனிதர்கள் தான். இந்த கோரங்களை எல்லாம் நம்மால் விவரிக்கவே முடியவில்லை. நியூஸ் மலையாளம் நேயர்கள் இந்த விஜயினுடைய பிரச்சாரம் நடைபெற்ற இடம் எப்படி இருக்கின்றது, தற்போதைய சூழல் எப்படி இருக்கின்றது, என்ன தவறு நடந்தது என்பதை எல்லாம் உங்களுக்காக இதில் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து இனி இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது போன்ற விஷயம் இனிமேல் நடைபெறவே கூடாது. ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினால் அதற்கென்று SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். அதற்காக மத்திய மாநில அரசுகள் உரிய சட்டங்களை ஏற்ற வேண்டும். காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அரசியல் கட்சிகளும் அதனை பின்பற்ற வேண்டும். அப்பாவி மக்கள் உயிர் பறிபோவது இதுவே முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.